பிரபல நடிகர், ஜோதிடர், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை தனக்குன்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக மக்களுடைய மனதில் நின்னவர் தான் ராஜேஷ் அவர்கள். இப்போ அவர் திடீரென காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லாருக்கும் வேதனை கொடுத்திருந்தது. அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அவருக்கு மூச்சு திணறல் இருந்தது. துபாய் போயிட்டு வந்தார். வெளியில் போய் எங்கேயோ சாப்பிட்டா செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய மகனுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் நிச்சயதார்த்தம் நடக்க இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராஜேஷ் அவர்கள் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறவரா. அதனால் தன்னுடைய டைரியில் ஒவ்வொரு நாட்களும் நடந்த சோகங்கள், துக்கங்கள், அதே போல் அவருக்கு நடந்த மிகப்பெரிய அளவிலான சந்தோஷங்கள்னு எல்லாத்தையுமே அந்த டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கிறாரு. அதனால் இப்போ அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்பவே கண்கலங்கியிருக்காங்களாம். குறிப்பாக அவருடைய மகன் தான் கதறி அழுதுருக்கிறாரு. அதற்கு காரணம், என்னுடைய எல்லா டியூட்டியுமே நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், ஆனால் என்னுடைய மகனினுடைய திருமணம் மட்டும் இருக்குது, அதையும் முடிச்சுட்டா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருந்துருக்கிறாரு. அதுவும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நடப்போகுது, அதனால் அதற்குண்டான வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்குன்னு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே ராஜேஷ் அவர்களுடைய மகன் தன்னுடைய அப்பா தன்னுடைய திருமணத்தை பார்க்காமலே போயிட்டாரே அப்படின்னு ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலை இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால அந்த டைரியை பார்த்துட்டு ரொம்பவே கண்கலங்கி இருக்கிறாராம் ராஜேஷ் அவர்களினுடைய மகன். அதனால் இப்போ எல்லோருமே அவரை சமாதானப்படுத்தி நிறைய பார்த்திங்கன்னா அவருக்கு ஆறுதலை சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒவ்வொரு நடிகர்களுமே உடன் இருந்தவர்கள், உடன் நடித்தவர்கள் எல்லாருமே ராஜேஷ் அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அவருக்கு கூட பழகின எல்லோருமே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் கூல் சுரேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு விருது விளங்கக்கூடிய விழாவில் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. அப்போது எனக்கும் அவருக்கும் எந்த பழக்கமும் இருக்காது, ஆனால் உங்கள் கையால் நான் விருது வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் தன்னுடைய பேனாவை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு அது சின்னதாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய அளவில் பெரிய விஷயம், அதுதான் விருது அப்படின்னு சமீபத்தில் ராஜேஷ் அவர்களை பற்றி ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் மட்டுமில்லை, ரசிகர்கள் எல்லாருமே ராஜேஷ் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. யாருமே இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காத நிலையில் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அதையும் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய வீட்டிலையே ரொம்ப நேரமாக மருத்துவமனைக்கு போக வேணான்னு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவரை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் முன்னாடி போயிருந்தா அண்ணனை காப்பாற்றிருக்கலாமோன்னு அவருடைய தம்பி ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தார். அதுவுமே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ கூல் சுரேஷ் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், வடிவுக்கரசி அவர்கள்னு உடன் நடித்த எல்லா ரசிகர்களுமே சரி, நடிகர்களுமே சரி, அவருக்கு இரங்கலை தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.